இப்படி தான் திருவோம். அது மேலே நல்ல பழமாக இருக்கும். இங்கே என்ன மாதிரி வந்துட்டு பாருங்க. மஞ்சள் கலர், மஞ்சள் நல்ல கட்டியாக வந்து தங்கத்தை கரைச்சி விட்ட மாதிரி கிடையாது. கரைச்சி விட்ட மாதிரி தான் கிடக்கும். அதுதான். சரி, நாங்கள் இப்போ வடிக்கிறோம். வடிக்க போறீங்களா? இந்த வடிச்சு போட்டு தான் வெயில் வெயிலும் காட்டுங்க, இதை காட்டுங்க. கையில் கைப்பிடிக்கிற அப்படி இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண் 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 நல்ல லட்சணமாக கிடக்குறேன். நல்ல ரவுண்டாக வணக்கம். நான் காயந்தன். அம்மா. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே மணிக்கிறோம்? வளமை அணிக்கிறோம். வீட்டடியில் எங்களோட வீட்டு வாசலில் நிற்கிறோம். அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நாளாக வந்து கொஞ்சம் வேலையாக திரியிறமே நம்ம. அப்போ சரியான வேலை. அப்போ கொஞ்சம் சரியான வேலை. அதுதான் நிறைய யோசனைகள் அப்படி இப்படின்னு போய்கொண்டு இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்லுவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ சீசன் வந்துட்டு தெரியல. அந்த பனங்காய், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பனங்காய் தெரிந்தானே எல்லாருக்கும் வந்து தெரியாதாக்கள் இருக்காது. தமிழாக்கள் பனங்காய் தெரியாதாக்கள் இருக்காது. அப்போ நாங்கள் 3 பனங்காய் வந்து வச்சுக்கிறோம். நம்ம 100 ரூபா கோவைக்க விழுந்துட்டு வந்ததாக படுத்துக்கணும் வந்து நாங்கள். அப்போ இன்றைய தினம் அப்போ அம்மா சொன்னா நிறைய நாளுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் இது செய்யறாங்க. நம்ம அப்ப அந்த இது வந்தாலே நான் 2-3 நாள் செய்யல. அந்த சீசன் வரையில என்ன வரையில அதான் புரட்டாசி பேசிலாம் அது நிறைய புரட்டாசி பேசி நம்ம சரி அப்படி இருக்க. இப்போ அந்த சீசனுக்கு வர்றது. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கு தானே. இப்போ தானே இந்த வெளிநாட்டு சீசன் எல்லாம் வருது. நீங்கள் வேணுமெண்டா என்னம்மா இப்போ நீங்களே நம்ம செய்து கொண்டே வெளிநாட்டு கொண்டே வழியாக சாப்பிடலாமே. நம்ம இப்போ வாராக்களுக்கு எல்லாம் வேண்டாம். இப்போ யாரும் இருந்தாலுமே இப்போ 1-2 மரங்கள்ல தான் இருக்கிறது. சாப்பிடுவோம், சாப்பிட்றதான் நல்ல டேஸ்டாக இருக்குங்க. சரி, ஓகே. அப்போ அதை தான் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு பலகாரம்னு சொல்லலாம்ல. எல்லாருக்குமே வந்து பிடிச்ச சாப்பாடு. அப்போ இது வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து மூலமே இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்காத ஆக்கள் வந்து இல்லை, எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அப்படி கேட்க இதைத்தான் வந்து நாங்கள் செய்யப்படும். தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேணும்னா கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பனங்காயில சொல்லுவோம் நாங்கள். சரி, நல்லது. வந்து இப்போ நான் தான் உங்களுக்கு சுத்து காட்ட போகிறோம். பனங்காய் அது முதல்ல நாங்கள் 2 தரம் போட்டுட்டோம். இதில் வந்து பனங்காய் புட்டும் வைக்கலாம், புட்டு வைக்கலாம், புட்டும் வைக்கலாம். மற்றது நிறைய இதில் செய்யலாம். தெரியுமா, நல்லா இருக்கும் செய்ய. நான் அதை செய்து காட்டுவேன் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இதை மாத்திரம் சுட்டு காட்டுறோம். பனங்காய் பணியாரம் இது மூச்சுட்டு சொல்லுவேன். இப்படி தான் திருவோம். இதுதான் இருக்கிறோம். அது மேலே நல்ல பழமாக இருக்கும். பழம் தான் உடனே இது நாங்கள் சில பேர் என்ன நானும் மேலே இது நல்ல இது நல்லா கருப்பாக இருக்கும். இது நான் சின்ன வயசுல என்ன செய்யறேன், பொடியில சேர்ந்து காவலை போட்டு சுட்டுட்டு இதை வந்து அப்படியே புல் அப்படி சாப்பிட்றதா நல்லா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கும், கட்டப்படி இருக்கும். அதுதான் இதுல வந்து வெள்ளையாக வரும். அதான் இன்னும் நல்லா இருக்கு. ஓகே, அப்படி இருக்க நாங்கள் அப்போ தோலை வந்து இடிக்கணும். நம்ம நாங்கள் கழுவி கழுவி பொய்க்காது. இப்போ நம்ம மண்ணோட எல்லாமே தண்ணி இருக்குது. நாங்கள் கழுவி தான் கொண்டு வந்து நடக்குது. அப்படி இது நாங்கள் ஒரு வடிவம் கழுவி எல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் பனங்காய் பிணைப்போம். சரியா, கழுவி எடுப்போம். சரி, ஓகே. வேறு எல்லாம் கழுவி போட்டோம். நாங்கள் இதை பிச்சுட்டு நல்லதானே நம்ம என்ன கலராக இருக்கணும். நல்லா பழுத்தா சில வண்டெல்லாம் வரும். அது நம்ம அப்படிதான் வருது. இது ஓகே, ஒரிஜினல். இது 2 காலம் தான். 2 காலம் எதுவும் இல்லையா? யாரும் போட மாட்டா கொண்டோம் சொன்னா நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. நாங்கள் செய்யலாம். அந்த மேலே 2 காலம் மேஞ்சிருவோம். அப்படி நல்ல களி. இது வந்து நாங்கள் முதல் சுற்றி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. நான் சுற்றி சாப்பிட அதான் வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட என்ன செய்யுது? இப்போ காரம்
களி காய்ச்சி தண்ணி தக்கத்து காய்ச்சி போட்டு நாங்கள் விடவும் போட்டோம் காரம். இது இப்போ புளியோணுமே நம்ம தோல் எல்லாம் எடுத்து போட்டு புளியோ நாங்கள் கூடி எடுப்போமே முதல் கை கழுவிட்டீங்களாண்ணே? நாங்கள் மாண்டி இருக்கோம். இதில் பக்கம் இது இங்கே அதை வச்சுட்டு தான் எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் தோடு இல்லாமல் அதை நாங்கள் எடுத்தோன்னே அந்த புளியை காட்டுவோம்ண்ணே. ஓகே பார்த்தீங்கன்னா ஆமாம் சொல்லுங்க நீங்கள் எப்படி இப்படி சார் இல்லாமல் எடுத்துட்டோம். இங்கே போட்டி எல்லாம் எடுத்துட்டோம். பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காது தான் பிடிக்கும் இது என்ன பிடிக்காது. தேன் வருது இங்கே தேன். சரி எனக்கு நேரம் வந்து இந்த பிள்ளைஞ்சி புல் என்ன சொல்ல பிள்ளைஞ்சி போட்டு பின்னாடி செய்யல தெரியுமா? நான் செய்ய போகிறோம் பின்னாடி பந்தல் போட்டு பின்னாடி செய்ய. அப்போ கடையில் பார்க்கலாம். என்ன தருவாங்க எங்கிற அம்மான்றது அப்படித்தான் பந்தல் ஈக்கி குத்தி சாப்பிட்றாங்க. ஈக்கிய பந்தல் போட்டு தான் இது விடுறாரு. அப்புறம் நான் போகணும் களி தரன் தரன் என்ன களி இந்த வெள்ளிக்கிழமை தானே இப்போ மிரக்கறி தானே சாப்பிடுவோம். பின்னர் என்ன இல்லை இது உடனே சாப்பிட்பாரு. அப்போ செய்துட்டு இப்படி எடுத்து சாப்பிடுவோம். எனக்கு என்ன ஒரே பனங்களி பனங்களி தான் எனக்கு போகுது. இதே வாசனை தான் இருக்கும். உண்மையில நல்ல வாசம் தெரியுமா? கணக்கு அளவு நாளைக்கு சுட்டு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு நாங்கள் சுட்டு சாப்பிட்டு காட்டுவோம் வைக்கிறோம். ஏன்னா அதே விரும்பி பாரு நேரத்தில் கேப்பின வந்து காணிக்க வச்சு ஒரு காவலை மட்டும் பண்ண இந்த களி இருக்குல்ல, இந்த களியை கறந்து ஒரு மண்பானையில விட்டு ஒரு வெள்ளை சீலையால மூடுறாரு. மூடி போட்டு பனங்களி எடுத்து நாங்கள் அடுத்த நாள் அதோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். அங்கே தான் சாப்பிட்னாங்க. இங்கே வந்து அப்புறம் இல்லாமல் வந்துக்கணும். புள்ளிஞ்சோன்னு பார்ப்போம். வடிக்க பார்ப்போம். நம்ம என்ன செய்யணும் இங்கே இருங்க என்ன மாதிரி வந்துட்டு பாருங்க. மஞ்சள் கலர் மஞ்சள் நல்ல கட்டியாக வந்து தங்கத்தை கரைச்சி விட்ட மாதிரி கிடையாது. தங்கத்தை கரைச்சி விட்ட மாதிரி தான் கிடக்கும். அதுதான். சரி நாங்கள் இப்போ வடிப்போம். வடிக்க போறீங்களோ? இந்த வடிச்சு போட்டு தான் சட்டிக்க ஊத்துறதோ? சரி குந்தல்ல நல்ல பாயலே விழுவுது. என்னது பாயில விழுது? சரி அது கூடாது. பாயில விழுறது எடுக்கிறீங்களா? இல்லை பாய் நல்லதோண்டு. பாய் நல்லது. நாங்கள் முந்தி வெள்ளச்சியில ஒன்று வச்சு வடி கட்டி எடுக்கும். உப்பையில் இந்த பின்னரையால் இறக்கிறார். அது அப்பா அம்மா இன்னும் வடிவா கிடக்குன்னு. அம்மா வந்து இதில் வந்து முதல் உடுப்பு துவைச்சவா உண்மையோ இந்த கதையம்மா? அப்போ துவைச்சவே நாங்கள் சின்ன பட்டியெல்லாம் போயிருக்கேன். சரி தும்படுக்கு மட்டும் ஒரு நீட்டாக வடிக்கணும் வேணாம்மா. இவ்வளோ கஷ்டப்பட்ட வேலை என்று கொஞ்சம் மாத்தான கூட போகிறோம். அப்போ கணக்காக கலைச்சு சாம்பிளுக்கு சொன்னோம்னா செய்து காட்டுறோம் வீடியோ என்னம்மா. கஷ்டம் அது கஷ்டம். காய்ச்சி ஆற வைக்கணும். களி ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மாக்க போட்டு கரைக்கிறது. சரி ஓகே நாங்கள் எல்லாம் மட்டும் கரைச்சி எடுத்து பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னாம்மா நீங்கள் சட்டி எங்கே வருங்க கொதிச்சு கொண்டு வருது ஊற்றினா சரியா? பாருங்க மஞ்சள் கரு முட்டை மாதிரி கிடக்கு. தடிப்பா தானே கொஞ்சம் மாத்தானே. அதான் தடிப்பா இருக்குங்க. தண்ணி ஒன்றும் சேர்க்கவில்லை நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வரணும். வந்தோன்னு பார்ப்போமா? சரி ஓகே பார்த்தீங்கன்னா பாருங்க பொங்கி கொண்டு வருதுங்க. நகை செய்யலாமா இதில்? அதுதான் நகை செய்யலாமா? ஆற வச்சோன்னா மாவுக்க போட்டு கரைக்குது நம்ம. அப்படியே ஆறி கொண்டு வரைக்க நாங்கள் மாவை எடுத்து போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்ப்போமா? சரி அம்மா என்ன செய்வோம் ரக்குவோமே? நல்லா பொங்கி கொண்டு வருது பாருங்க.
கொஞ்சம் ஆறட்டுமா? இதுக்கு மேலாலே இதை போடுங்க மாவு. எதுக்கு மேலே? இதுக்கு மேலாலே ஆற இல்லை விட வேணும். அரையம் விட வேணும். வேணுமோ? காற்று காரி இல்லை. சரியா? ஆறினா அப்புறம் குழாய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சரியா? நாங்கள் இன்னும் எண்ணெய் விட்டால் தான் சூட்டு எடுக்கலாம். வெப்பத்தில் என்ன வரும்? உண்மையாவோ? நேரப்பத்தில் கூடுமத்தோட குறையாது. போய் சொல்றீங்க. அப்போ தான் கொஞ்சம் இதே காணாது போலாம் கிடக்கு. சரி நாங்கள் ஆறிட்டியாது? குழைப்போம் மாவை. இதுக்குள்ளே போட்டு தான் மாவு போட்டு வந்து குள்ளைக்கணும் பாருங்க. இவ்வளோ மா தான் எடுத்துனா. இது எவ்வளோ மா இவ்வளோ? 2 கிலோ 2 சுண்டு. 2 சுண்டு. சரி நாங்கள் இப்போ சீனியும் அப்பச்சோடாமல் போடுவோம். அப்பச்சோட கொஞ்சம் போட்டால் பொங்கி வேறு வேணுமா? எனக்கு போடக்கூடாது, கொஞ்சம் தான் போடுவோம். கரைச்சி போட்டால் தான் கட்டி வரும். கறியை போடுவோம். சீனியை போட்டுட்டு 150 ரூபாய்க்கு அடுத்த நாள் நான் கூடிடும் கால் நிறைய நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம். சரிதானே, பார்த்தேனே தானே, ஒன்றும் தெரியாத காட்டையில் தானே. பானி காணுமோ? உண்மையாகும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வட்டியும் வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. அள்ளி போட சரி நம்ம களி காணான்னு நினைக்கிறேன். களி கூடினாலும் என்ன இருக்குமோ? மாட்டின மாவும் போடுறோம். இது பச்சை மாட்டன் நான் போட்டேன். மாட்டி இஞ்சில் பேர் போடுறது. ஏன் தண்ணி கொஞ்சம் போட்டா என்னதுக்குள்ள தண்ணி தண்ணி விடுறது. இதுதான் இந்த களியை தான் நாங்கள் விட்டு கலக்குறது. அது களி பண்ணி பார்க்கலாம். மிச்சம் நாங்கள் இதுலேயும் போட்டுனாங்களே இல்லைண்ணா. என்னது? கரெக்டுங்க. ஆனால் என்னாலும் வெனங்காய் கிட்ட வராது. அதுவும் ஒரு வாசம். ஆனால் கணக்காக வந்துட்டு இது. சரியா? நான் 2 சுண்டு மாவு கலவா தான் செய்தேன். அப்படியே குழச்செடுத்தாச்சு. நான் கொஞ்சம் களி கலந்தாலும் என்னதான் கலப்போம். கிடக்குதா இப்பெல்லாம் காணுமம்மா? களி காணும். கையாலே தான் இப்போ வைப்போமா? சரி, ஓகே. சுடுமண்ணு தான் நான் அகப்பையாலே குழைச்சேன். கையாலேனா இல்லை பதமாக எடுக்கலாம். மிஷின் ஒன்று பண்ணி தாட்டியாம்மா பதம் எடுக்கிறாங்க. எடுக்கிறேன் இது ஏங்க கேட்கணும். ஆயிரம் வச்சு பார்க்கணும். நினைக்குதோ? நல்ல நினைக்கும். சரி நாங்கள் கூட பார்ப்போமா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பதத்துக்கு வந்துட்டு நானும் ஒரு போராட்டு. நீங்கள் என்ன இருக்கக்கூடாதுண்டா போடுங்க. பெருசு பெருசு. சரிங்க, போடுங்க. போவாங்க. பனங்காய்க்காய் ரெடி. பனங்காய்க்காய் ரெடி. இது எத்தனை உருண்டை அப்படி செஞ்சு போடலாம்? இதில் நாங்கள் எத்தனை போடலாம் நிறைய வேண்டா கணக்காக போடலாம். பெரிய சட்டியண்டா தொதல் கண்டோ சட்டினா நிறைய போடலாம். நாங்கள் 10 கிலோ மாவில் செய்துட்டு நல்ல வழி ஒரு 5-6 லிட்டர் எண்ணெயை விட்டு உப்பு போட்டுலாம் கருகி போடும். கறிடுமோ? இல்லை நல்லா ஒரு இதில் வேற ஒன்று மாதிரியாருமா ஒட்டு பிடிக்கிறோம். நிறைய போட்டி கொஞ்சம் கொஞ்சம் அடுப்போம். நாங்கள் பேப்பர்லாம் வச்சுக்கிறோம். என்ன கொஞ்சம் இழுக்கும் மினம்மா. அம்மா வேறு எப்படி பெரியுது தண்ணி போடுவோம். ரைட், இங்கே கிட்ட வேணாம். வெள்ளை போட்டது இதாக வந்துட்டு. இல்லை சட்டி நல்ல எண்ணெய் இதாக வந்துட்டம்மா. என்னது? நல்லா கொதிக்க தொடங்கிட்டு உடனே மடுக்கணும். போட்டு
இதில் ஓகே எடுங்க கோழி இல்லை முட்டை பொரிச்ச எடுங்கம்மா இது பதம் ஓகேம்மா எடுப்போம் இதான் ஓகே இதான் நல்ல பதம் எத்தனை சுட்டுட்டோம் 3 4 5 6 7 8 9 10 11 14 இது கிட்ட செஞ்சாச்சு நாங்கள் இப்போ நேரமே இல்லை என்னண்டது சரியா நீங்கள் மாவு கொஞ்சம் உண்டனை போடுவோம் கொஞ்சம் செஞ்சு விட முடிக்கலாம் தானே முடிக்கலாம் சரியான எண்ணெயாக இருக்கு நாங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி வைக்க போகிறோம் பிரிட்ஜு வைக்க போகிறீங்களா பிரிட்ஜு வச்சுக்கிட்டேமா கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு சாப்பிடலாங்கம்மா தேவையான டைமில் சொல்லுங்க வாயார அடுப்பு கொஞ்சம் நல்லா இது குறைஞ்சி எரிஞ்சாதான் நல்லா இதா வரும் அடுப்பு நல்லா ஃபுல்லாக நோந்துட்டு குறையில நோந்துட்டுது நாங்கள் கேன்சல் பண்ணிச்சியல உள்ளுக்க வந்து நான் பூட்டிக்கலாம் கிடையாது அப்போ அதனால் வந்து நாங்கள் கேஸ் அடுப்பு வந்து எடுக்கலாம் அது இது நாங்கள் ஒரு சின்ன சமையலான செய்கிறனாங்க அப்போ அதுக்காகவே வந்து இது வேண்டி வச்சுக்கலாம் நம்ம நாங்கள் எத்தனை குறைஞ்சதுன்னு சொன்னால் என்ன சும்மா கம்மண்டு இருக்கும் நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்க நீங்கள் சாப்பிடுங்க முன்னுக்கு பட்டி கட்டி வைப்போம் அதில் இனிப்பா இருக்கு நிறைய காலங்கள் அப்புறம் கிச்சனுக்கு செய்திருக்கலாம் என்ன இதை செய்யலாம் நல்லது செய்யலாம் செய்ய வரலாம் உண்மையில இது நல்ல இது சுட சாப்பிடக்கூடாது என்ன இதை பேப்பர் போட்டு தான் சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட்றாங்க சுடச்சுடுவாங்க இப்போ சாப்பிடக்கூடாது அதுங்களா அடுப்பு வெளியே தான் நல்லபடியாக வருது கொஞ்சம் அதிக கிடக்கம்மா எடுக்கவே பார்ப்போம் சரி சரி பார்த்தீங்கன்னா 2ஆம் தடவை எடுத்துட்டோம்னு எடுத்து கொஞ்சம் கறி போடுறது பாருங்க இது நல்ல இதாக வருது கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் கூடிடுது காற்றும் தானே இது நல்ல பதமாக வந்துட்டு பாருங்க என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி நல்லா குண்டு குண்டாக வருது சாப்பிட்றதுக்கு உரிய பிடிப்போம் வாரம் சரி என்ன ரவுண்டா காட்டுங்க இதை காட்டுங்க கையில் கைப்பிடிக்கல அப்படி இதான் வந்து பார்த்தீங்கன்னா பெண் நிறம் நல்ல நல்ல லட்சணமாக கிடக்கு நல்ல ரவுண்டாகவே இருக்கும் நல்ல ரவுண்டாக இருக்குங்க இதான் நல்லா இருக்குது நாங்கள் உண்மையே நாங்கள் இது செய்கிற இடத்துலேயே வெயில் வந்துட்டு அதான் நாங்கள் வீடியோ வந்து முடிக்க போகிறோம் ஏன்னா நாங்கள் இதை எங்கட வீட்டு தேவைக்கு என்ன பிறகு நாங்கள் மறக்காம வந்து நீங்களும் வந்து செய்து பாருங்க இருந்தால் மேலே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல வடிவாக கிடக்குது அது முதல் எடுத்தாலும் ஒரு மாதிரி கிடக்கு இது பாருங்க 2ஆம் தடவை நல்ல ஓகேங்க நல்ல வடிவாக இருக்குடுங்க புரியாமா நீங்களும் வந்து சுட்டது காணும் வைக்க போகிறோம் அது ஏதாவது வீடியோ முடிச்சுக்கிறோம் மகள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்று கொடுத்துக்கிட்டா நாங்கள் போடுற வீடியோ உடனே கூட மேடம் இதோட வீடியோ முடிச்சுக்கணும்